ஜீவனும் தீர்க்காயுசும் என்ற பகுதிக்கு மறுபடியும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன தடவை நான் உங்களோட தாவீதை குறித்து சில காரியங்களை சொன்னேன். இந்த நாளில் கூட சாலமோன், அரசனான சாலமோனை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசனான சாலமோன் ஜீவனும் ஆயுசு நாட்களை குறித்து அதிகமாகவே நீதிமொழிகளிலே எழுதி வைத்திருக்கிறார். அதை சொல்ல விருப்பப்படுகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல வசனம் 1-2 வாசிக்கும் போது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று சொல்லி அவர் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய போதகத்தை கேட்க வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதுதான் நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் பெருக பண்ணும் என்று சொல்லி அரசனான சாலமோன் எழுதி வச்சிருக்கிறார். இந்த சாலமோன் யார்? இவன் தாவீதினுடைய மகன். அரசனான தாவீதனுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்த போதிலும் இந்த சாலமோன் தான் தாவீதுக்கு பிற்பாடு அரசனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி அவனை அபிஷேகித்து வைத்தார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்களுடைய சரித்திரத்துல எந்த ராஜாவுக்கும் கிடைக்காத ஞானம், எந்த ராஜாவுக்கும் கிடைக்காத கனம், மனோவிருத்தி எல்லாம் இந்த அரசனாக சாலமோனுக்கு கொடுத்தார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தனையான மன விருத்தியும் கொடுத்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இருந்த ஞானத்தினால, அதாவது கர்த்தர் அவன் கொடுத்திருக்கிற ஞானத்தினால 3000 நீதிமொழிகளை எழுதி வைத்தான். 1005 பாடலை எழுதி வைத்திருக்கிறான். வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பாடல் எழுதுறதுக்க அது அவ்வளோ கஷ்டமா இருக்குது. சாலமோன் அந்த காலத்துல 1005 பாடலை எழுதி வச்சிருக்கிறான். 3000 நீதிமொழிகளை எழுதி வச்சிருக்கிறார். அவருக்குள்ள இருந்த ஞானத்தினால பிரம்மாண்டமான ஆலயம் முதல் முறையாக சரித்திரத்துல பரலோக தேவனுக்காக எருசலேமில் கட்டி வைத்தார். அவர் தான் தேவனுக்கு முதல் ஆலயத்தை கட்டி வைத்தார். பிரம்மாண்டமான மாளிகை, குளங்கள், தோட்டங்கள், அவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்தினால அவனுடைய உத்தியோகஸ்தர்கள், அவனுக்கு இருந்த பான பாத்திரக்காரர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களும் மற்ற ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு விசேஷத்தை, ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். இந்த சாலமோனை குறித்து அதிகமாக சொல்ல விருப்பப்பட்டால், இவன் ஒரு பெரிய வியாபாரி. இவனை போல துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் எவனுமே இல்லைன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அரசனான சாலமோன் ஒரு பெரிய சாப்பாட்டு வீரன் என்று சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கிறது. அது 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 21-23 வரை வாசித்தால், அவர் ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டார் என்று அது விவரமே எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு நான் ஆரோக்கியமா இருப்பேன் என்று சொல்லி அவர் ஒருவேளை யோசித்திருந்தாலும், அவர் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு அது தீர்க்காயுசையும் மனிதனுக்கு ஆயுசு நாட்களை கொடுக்க முடியாது என்று சொல்லி அவர் நீதிமொழியில் எழுதி வச்சிட்டார். ஒருவேளை சில காலங்கள் அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஆரோக்கியமா இருந்தாலும், அவர் சொல்லும்போது நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10-11 சொல்லும்போது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் சொல்லி ரொம்ப அழகா எழுதி வச்சார். அதே நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி எழுதி வச்சிட்டார். சாலமோன் பெரிய சாப்பாடு வீரங்க. அவன் சாப்பிட்ட சாப்பாடு அவன் சரீரத்தால் அவ்வளவு ஆரோக்கியமா இருந்ததான் சரித்திரத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவன் சொல்றான், நான் சாப்பிட்ட சாப்பாடை காட்டினோம் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஆயுசு நாட்களை பெருக செய்யும் என்று சொல்லி ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார். இதுவரையும் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன். எல்லா தேவ மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த வயதில் மரித்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனால் சாலமோன் மரிக்கும் போது அவர் எத்தனை வயதுல மரித்தார், அவர் தீர்க்காயுசு தான் மரித்தார் என்று எழுதப்படவில்லை. ஆனால் அவர் அறிகுறியை எடுத்து வச்சிருக்கார். கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரம் மனுஷனுக்கு ஆயுசு நாட்களை பெருக செய்யும். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆயுசு நாட்கள் வேணுமா? தீர்க்காயுசை காண விரும்புகிறீர்களா? கர்த்தருக்கு பயந்து நடங்கள். மனிதருக்கு பயப்படுது ஒரு பகுதி, ஆனால் எல்லா காரியத்திலும்
எல்லா வேளையிலும் எதை செய்தாலும் எங்கு போனாலும் நம்முடைய கண்கள், பார்க்கக்கூடிய கண்கள், பேசக்கூடிய நம்முடைய வாய்கள், கேட்கக்கூடிய நம்முடைய காதுகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, அவரை பிரியப்படுத்தும் போது, நான் இதை செய்யக்கூடாது, கர்த்தர் துக்கப்படுவார், நான் இதை கேட்கக்கூடாது, கர்த்தர் துக்கப்படுவார், இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, கர்த்தர் துக்கப்படுவார், அவருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து உங்களை மகிழ செய்வார். அதுதான் ரகசியம். கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரம் உங்களுக்கு ஆயுசை கொண்டு வரும் என்று சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எழுதி வச்சிருக்கிறான். இவனை போல சரித்திரத்துல பிரம்மாண்டமான ஞானத்தை பெற்ற ஒரு ராஜா ஒருவனே கிடையாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு கொஞ்சம் துக்கமா இருந்தாலும் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து வாழுங்க. ஆலயத்துக்கு போறீங்களா, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. அவங்க பார்க்கறாங்க, அவங்க பார்க்கறாங்க, இது வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் என்னை கவனிக்கிறார், நான் கர்த்தரை பிரியப்படுத்தணும், என் இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கட்டும், அவருக்கு பயந்து வாழட்டும், அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவரை மாத்திரம் நாம் பிரியப்படுத்தும் போது உங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, சாலமோனுடைய வாழ்க்கையில அவர் பிரம்மாண்டமான ஒரு மனிதன், ஞானத்தை பெற்ற மனிதன், அவனை போல சம்மதிக்கத்தக்க மனிதன் யாரும் இல்லை என்று பிரசங்கில வாசிக்கிறேன். ராஜா, நல்ல சாப்பாட்டு வீரன் ஆண்டவரே, நன்றாக சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எழுதுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவனையும் ஆயுசு நாட்களை கொடுக்கும் என்று சொல்லி ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறது. அப்பா, இந்த காலகட்டத்தில் இந்த வசனங்களை, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் இதுவரை உமக்கு பயப்படாது இருந்தார்கள், பயப்படும்படியா ஆண்டவரை எங்கு சென்றாலும், எதை செய்தாலும், யாரிடத்துல பழகினாலும் கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இந்த பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. வாழ்க்கையில ஆண்டவரே, இவர்கள் பிசாசுக்கு பயந்தது போதும் ஆண்டவரே, வெள்ளி சூனியத்துக்கு பயந்தது போதும் ஆண்டவரே, பிரச்சனைகளுக்கு பயந்தது போதும் ஆண்டவரே. சில விசுவாசிகள் ஹாஸ்பிட்டலுக்கு போவதே பயப்படுறார்கள். சில விசுவாசிகள் ஆண்டவரே மெடிசன், மருந்துகள் எடுக்கிறதுக்கு பயப்படுறார்கள். இந்த காலகட்டத்தில் இன்றிலிருந்து இந்த வசனங்களை, வார்த்தைகளை கேட்ட இந்த பிள்ளைகள் அந்த உமக்கு பயந்து வாழட்டும், ஆயுசு நாட்களை பெருகச் செய்யும். இவர்கள் வாழ்க்கையில கர்த்தாவே உமக்கு பயந்து ஆண்டவரே வாழ்வதனால் நீர் கொடுக்கிற தயவு, நீர் கொடுத்த கிருபை அனுபவிக்கும்படியா இந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறனையா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்யுங்க. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க ஈடுபடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில காணப்படுகிற எல்லா பயத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் அறுத்து போடுகிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற பயங்களை இயேசுவின் நாமத்தினால் அறுத்து போடுகிறேன். எசப்பா, உமக்கு மாத்திரம் இந்த பிள்ளைகள் பயந்து வாழட்டும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you.